எனக்கு இதில் வந்து இவங்க தான் விஜயினுடைய தரப்பு கட்சி அதிகாரப்பூர்வமாக சொல்லலை அப்படின்னாலும், அதிகாரப்பூர்வமாக லெட்டர் பேரில் சொல்லலை அப்படின்னாலும், விஜயினுடைய தொடக்க வீடியோ ஒரு 3 நாள் கழித்து ஒரு போட்ட வீடியோலாம் அதில் அவர் தெளிவாக சொன்னார், எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் என்கிட்ட கடவுளே நேரில் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஏதோ அந்த அசம்பாவிதத்திற்கு பின்னால் ஒரு உள்நோக்கத்தை அவர் இந்த வீடியோ மூலமாக கற்பித்தார். சரியா? அதுக்கு பிறகு அவங்களுடைய அந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஜெனரல் செக்ரட்டரி ஆதவ் அர்ஜுனாவும் பேசினார். நீதிமன்றத்தில் சொல்லலையே, அபிடவிட்ல சொல்லல எங்க, ஆனா பொது வெளியில எல்லா இடத்துலயும் பேசதான் செய்யறாங்க. அது அரசியல் கட்சியா இருக்கிறது என்ன வேணாலும் பொது வெளியில பேசிக்கிறோம். இவங்க தான் கேட்டாங்க. இன்னைக்கு சிபிஐ விசாரணை நடக்கும்போது கூட இவர் டெல்லிக்கு அழைக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு உள்நோக்கம் இருக்குன்ட்டு இன்டைரக்டா ஏதாவது கற்பிக்க விரும்புகிறதா தாவேக்கா? இல்லை, அது என்னன்னா எல்லாமே எல்லாத்தையுமே நம்ம பொலிட்டிக்கல் நடவடிக்கையாக தான் பார்ப்போம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படின்னா, இப்போ எங்களுக்கு ஒரு ரைடு உழுகுது அப்படின்னா நாங்கள் அது பொலிட்டிக்கல் கெயினாக தான் பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் என்ஐஏ எங்களுக்கு சோதனை நடந்துச்சு, அப்போ நாங்கள் பொலிட்டிக்கல் கெயினாக அதை பயன்படுத்தணும் தானே பார்ப்போம். நாங்கள் இப்போ திமுக வந்து ஒரு நெருக்கடி ஒன்றும் மெட்ரோக்கான இதை வந்து ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவங்க பொலிட்டிக்கல் கெயின் ஆக்கி அது தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்துனாங்க. மெட்ரோ கொடுக்க மாட்டேது பாஜக, நிதியை கொடுக்க மாட்டேதுன்னு 2000 கோடியை கொடுக்கல, இதுக்கு கல்வித்துறைக்கு கொடுக்கலன்னு சொன்னோடனே அதை பொலிட்டிக்கலாக மாற்றி அதை பேசு பொருளாக்கி அதை பேச தானே செஞ்சாங்க திமுக. அப்போ அப்படிதான் வந்து எல்லா கட்சியுமே செய்யும். ஆனால் இவர் எதையுமே செய்ய மாட்டாரு. யாரு? விஜய். இப்போ ஒரு உதாரணத்துக்கு திமுக மேலே இவ்வளோ டார்கெட் வைக்கிறவர் ஏன் பாஜக மேலே ஏன் டார்கெட் வைக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சென்சார் போர்டு வந்து பாஜகவின் கட்டுப்பாட்டில் தான், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆமாம். நீங்கள் விஜய் வந்து திமுக தரப்பை வந்து அதிகமாக குற்றச்சாட்டு சாட்டுறவர், தன்னுடைய கொள்கை எதிரியாக இருக்கிற பாஜகவையே சமரசம் இல்லாமல் எதிர்க்க வேண்டியதானே? சென்சார் போர்டு இப்படிலாம் செய்யக்கூடாதுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு சாதாரண தயாரிப்பாளர் பேசினாலே வெடிச்சிரும் உங்களுக்கு. தமிழ்நாட்டில் இல்லை, மொத்த இண்டஸ்ட்ரியே வெடிச்சிரும். அப்போ இவ்வளோ பெரிய உச்சம் பெற்ற ஒரு நடிகர் எதுக்கோ பேசுகிறாரு, இதுக்கு பேச வேண்டியதானே உங்களுக்கு? தன் பிரச்சனைங்க. வேற பிரச்சனைனா கூட பக்கத்து படத்துக்கு நீங்கள் பேசலைன்னா கூட வேற ஒரு படத்துக்கு அதுக்கு குரல் கொடுக்கலன்னா கூட அந்த படத்துக்கு நான் ஏன் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அவர் படம், அவர் நடித்த படம், அவருடைய மேனேஜர் வந்து இணை தயாரிப்பாளராக இருக்கிறாரு. அப்போ பேச வேண்டியதானே? அவங்களாவது பேசணும்ல, இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டியாவது பேசணும்ல. விஜய் பேசல, கோர்ட்டுக்கு வந்துட்டாங்களே சார். விஜய் பேசல சார், இவங்க பேச வேண்டியதானே? என்ன ப்ரொடியூசர் பேசினாரு, கட்சிக்காரங்க பேச வேண்டியதானே? ஏன் பேச மாட்டாங்க? இது மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் நடவடிக்கை இருக்குது, இது சென்சார் போர்டு மத்திய அரசு எங்களை ஒடுக்கணும்னு நினைக்குதுன்னு இதுக்கு எவ்வளோ குதிக்கிறீங்க நீங்கள்? திமுகவை எதிர்க்கிறதுல குதிக்கிறீங்கல்ல, ஏன் மத்திய அரசை ஏன் எதுக்க மாட்டீங்க? மத்திய அரசை எதுக்கணும்ல, நீங்கள் தான் கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. அப்போ எதிர்த்து பேசணும்லன்னு சொல்கிறேன். எதிர்த்து பேசலைன்னா அப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது? 2 பேருக்கும் சைலண்டாக ஏதாவது டீலிங் நடக்குதோ அப்படின்ற மாதிரி தெரியுதுல்ல உங்களுக்கு.